ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் பிரதீப் ரேணுஸ் வேர்ல்ட். என்னடா இவங்க ரெண்டு பேரும் பேப்பரோட உட்காந்துருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சேலஞ்சிங் கேம் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஃபேமஸான யூடியூபர்ஸ், நான் 15 யூடியூபர்ஸ் இந்த பேப்பர் எழுதி வச்சிருக்கேன். ரேணுகா 15 யூடியூபர்ஸ் அந்த பேப்பர் எழுதி வச்சிருக்கா. அவள் எழுதி வச்சது யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எழுதி வச்சது யாருன்னு அவளுக்கும் தெரியாது. இப்போ அந்த யூடியூபர்ஸோட ஏதாவது ஒரு வீடியோல இருக்கிற வாய்ஸ் வந்து போட்டு காமிக்கணும். அது எந்த யூடியூபர்ஸ்னு கரெக்டாக கண்டுபிடிக்கிறவங்க 1 பாயிண்ட். 15 மார்க்குக்கு யார் அதிகமான மார்க் எடுக்கிறா, யார் கம்மியான மார்க் எடுக்கிறா, அதான் சேலஞ்ச். கம்மியான மார்க் எடுக்கிறவங்க வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு, அது என்னன்னு லாஸ்ட்ல சொல்றோம். ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரேணுகா தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கேட்க போறா, நான் தான் கெஸ் பண்ணணும். ஓகே, ரெடி. இன்னைக்கு என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா, காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்மளுக்கு தொடர்ந்து வேலையாவே இருந்துச்சு. இது எந்த யூடியூபர்? மணிமதுவா? இல்ல, தப்பு. இவங்க வந்து தப்பா சொல்லிட்டாங்க, பாயிண்ட் இல்ல. கவி ஜெகன்ன்ற ஒரு யூடியூபர். இப்போ வந்து செகண்ட் வந்து நான் தான் சொல்றது. ஓகேங்களா? வந்து பண்ண அங்க இருந்து கேமலுங்க கூட தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலி யாரு? டிடிஎஃப். கரெக்ட், வந்து ஒரு பாயிண்ட் போட்டாச்சு. இப்போ வந்து நான் ஒரு தடவை கேட்கணும், ரேணுகா ஒரு தடவை கேட்கணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரேணுகா. சொல்லு. ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லணும். ராம் வித் ஜானு. கரெக்ட், ஒரு பாயிண்ட். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் நான். இவங்க. ஓகே, ஆப்போசிட். சரியா சொல்லு. விஜய் சித்து. இன்னொரு பாயிண்ட். என்னோட ஃபேவரட் யூடியூபர். ஆமாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ரேணுகா தான். ஹாய் அம்மா குட்டீஸ், என்னன்னா இப்படி தலையை விரிச்சு போட்டு பதவிகாலி மாதிரி யோகா உட்காந்துருக்கியே, நீங்க என்ன நினைப்பீங்க? ஹாய் செல்ல குட்டீஸ். தெரில எனக்கு, சாரி. ராம் யோகா யூடியூபர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நான் தான். நீங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியால இருந்தீங்கன்னா நீங்க உங்களோட ஒபினியன்லாம் போஸ்ட். மதன் கௌரி. ஓகே, கரெக்ட். மறுபடியும் ரேணுகாக்கு ஒரு பாயிண்ட். தங்கச்சி ஏன் சோகமா இருக்க? அண்ணா, நான் போற குக்கிங் வீடியோஸ்லாம் வியூஸே போக மாட்டேதுண்ணே. என்னப்பா, எனக்கு எதுவுமே தெரியாத யூடியூபராக வராங்க. இன்னும் 1 டைம் ப்ளே பண்ணு. இப்படி போவோம், நல்லா இருந்தா தானே போவோம். இல்லம்மா, நீ ஒரு மாதிரி டிஃபிகல்ட்டா இங்கிலீஷ்ல பேசி வீடியோ போடு. தெரியல. என்ஆர்எஃப்எம் வாய்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தான். சரியா 2010 பிப்ரவரி 2ஆம் தேதி ஆந்திராவில் இருக்கு. யாரு? ஐயோ, ஒரு கதை சொல்லுவாங்களே, அவங்க யூடியூப் சேனல் தெரியல. இன்னொரு தடவை ப்ளே பண்ணவா? விஜயவாடால நேரம் காலை 8:30 மணியை நெருங்கி. இல்ல, எனக்கு தெரியல. இவர் வந்து யாருன்னு தெரியுமா? சரவணன் டி கோட்ஸ். நான் ரொம்ப நாளாக அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ரேணுகா 3 பாயிண்ட் எடுத்துட்டா, நான் ஒரே ஒரு பாயிண்ட்லேயே நிற்கிறேன். எந்த தடவைனாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும். தம்பி போங்க தம்பி. ஐயோ, அரிசி வர காலி ஆயிடுச்சு. சரி, வாங்கிட்டு வர சொல்லுவோம். ஏங்க ஐயோ, இவங்க எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன், நான் நேம் கரெக்டாக தெரிய மாட்டேது. நல்ல உள்ளம்மா நல்ல உள்ளமா தெரில சீரியஸ், ஆனால் பார்த்துருக்கேன் இவங்க வீடியோஸ் எல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். தெரில. அஸ்வின் சாரு. ஓகே. வீட்டு பக்கத்துல ஒரு ரோட்டு கடை இருக்குல்ல, அந்த கடையில எப்ப பார்த்தாலும் கூட்டமாவே இருக்குடி. மணிமது. இவங்க வந்து ஒரு கப்புள் சேனல், நல்லா சூப்பராகவே இருக்கும் உங்கள் சேனல். ஓகே, ரேணுகாக்கு இன்னொரு பாயிண்ட். 4 பாயிண்ட் எடுத்துட்டா ரேணுகா. இப்போ வந்து நீ தான். ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் சண்மு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு யூடியூப் சேனல் தான். இந்த போர்க்கு வந்து நம்ம மூங்கில்குள்ள போட்டு பக்கா அருணாச்சல் பிரதேஷ் ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல தான் இன்னைக்கு குக் பண்ணி. இவங்க அக்கா தம்பி 2 பேர் தானே, அவங்க பேர் தெரியலையே. ஆமாம், டிஎஸ்என்எஃப்ஆ ஏதோ ஒருமே. தப்பு. இவங்க வந்து ஜிடிஎஸ் சேலஞ்சர்ஸ். வீடியோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், செக் பண்ணி பாருங்கள் இவங்க சேனலில் கூட, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரேணுகா. அவனை சொல்லி நிறுத்துங்களா?
பாவங்கள் பரிதாபங்கள் சேனல், அதாவது கோபி சுதாகர், Correct. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, எனக்கு ஒரு பாயிண்ட். வில்லேஜ் குக்கிங் சேனல். ஓகே, சூப்பர், கரெக்ட். 5 பேர் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரேணுகாவுக்கு ஒரு பாயிண்ட், 5 பாயிண்ட் ரேணுகா. இப்போ வந்து ரேணுகா தான். இருந்தாலும் கேட்டுக்கலாம். ஆமா இது சதீஷ் தீபா. கரெக்ட். கரெக்டா? சதீஷ் தீபா, எனக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் நான் தான். சுகைல் பமி. அவங்க சேனல் பேர் சுகைல் vlogger. கரெக்ட். ஓகே, ரேணுகாவுக்கு ஒரு பாயிண்ட். சுகைல் vlogger, சுகைல் பம்மி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒன் ஆஃப் த ரீசன்னே சொல்லலாம். ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தவங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜெல்லாம் யாருமே ஹெல்ப் பண்ணாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு யூடியூப் மூலயமா உள்ள வந்து ரொம்பவே இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப்பை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அந்த கப்புள்ஸை. சுகைல் பம்மி, ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட். ப்ரோ இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க மளிகை கடை முத்துராஜ் ஐயா காமெடி பண்ணுங்க ப்ரோ. நம்ம தலைவன் பண்ணிவிடுவோம் அஃபீஷியல். எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். தலைவன் திண்டுக்கல் தான், சூப்பராகவே பண்ணுவாப்புல வீடியோலாம். ஓகே, எனக்கு ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு யார்? சத்தியமா தெரியல. அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்க நம்பர் 1 யூடியூபர் மிஸ்டர் பீஸ்ட். யாருக்கெல்லாம் தெரியும்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இவர் தான் நம்பர் 1 யூடியூபர். ஓகே, கண்ணாவா? சீரியஸாக தெரில. ட்ரீம் கப்புள் அஃபிஷியல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தான். இது ரேணுகாவுக்கு தெரிய வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறேன். மக்கள் பயங்கர ஹாப்பனிங்காக தாங்க இருக்காங்க. ரஷ்யன்லேயும் உங்களுக்கு ரைஸ் சாப்பிட்றாங்க. கார்த்தோஃபால் தெரியுதா? தெரியல. இது யாருன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இவர் வந்து டிரான்சிட் பைட்ஸ், அதாவது ட்ராவல் சேனல். இவரை நான் ரீசெண்டாக எல்லா வீடியோஸுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தேன், செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம ஏரியாவுக்கு வந்து மேக்கப் போட்டு. சத்தியமாக தெரில. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ். ஓகே, ரேணுகாவுக்கு கப்புள்ஸ் சேனல் மட்டும்தான் தெரியும். பசிபிக் தீவுகள்லயே இது ஒரு ரத்த பூமி. யார்? தெரியல, சத்தியமா தெரியல. பேக் பேக்கர் குமார், யாருக்கெல்லாம் தெரியும்? ரொம்பவே ராவன் ரியலாக ட்ராவல் விளாக் பண்ணுவார். அவர் தான் பேக் பேக்கர் குமார். ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு. அதுக்கு பின்னாடி ஒண்ணு இருக்கு. என்னப்பா ரொம்ப கஷ்டமானது தெரில சீரியஸாக. யார்? லக்ஸ் அருள் சேனல். லக்ஸ் அருள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம தான். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகுது. ஆமாம். நான் வந்து ராம் வித் ஜானு எழுதியிருக்கேன். ரேணுகா ஆல்ரெடி அதை எழுதி என்கிட்ட கேட்டால், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ. தெரியலையா? ஒரு டிடிஎஃப் வாசனோட ஃப்ரெண்டு அஜீஸ் கண்டென்ட் இல்லை மாமே, அந்த சேனல் இது வந்து. ஓகே, நெக்ஸ்ட். இப்போ வந்து ரேணுகா. இது வந்து கண்டிப்பாக இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம என்ன பண்ணாலும் டிஸ்டர்ப். இர்ஃபான்ஸ் வியூ. கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்டு நான் இன்னும் ஒன்று கேட்கணும்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதுவும் இர்ஃபான்ஸ் வியூ தான் எழுதியிருக்கேன் லாஸ்ட்டு. அதனால் அதை கேட்டால் அதனால் முடிஞ்சு. நீங்கள் ஒரு பாயிண்ட் இர்ஃபான் வியூ கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஓகே, இப்போ யார் அதிக மார்க் அப்படின்னு பார்த்தலாம். 1 2 3 4 5 6. நான் 6 மார்க்கு. 1 2 3 4 5 6. 2 பேருமே 6 மார்க்கு. இப்போ என்ன பண்ணலாம்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு, கூவுடா. ஸோ வந்து மேட்ச் வந்து ட்ராவ் ஆயிடுச்சு, கேம் வந்து ட்ராவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு கேம் விளாடுவோம். அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் வின்னர், யார் லூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் லூசர். ஓகேவா? ஸ்டோன் பேப்பர் சிசர் உங்களுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏய், என்னைய வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணல. ஸ்டோன் பேப்பர் சிசர். ஸ்டோன் பேப்பர் சிசர். அதான் வின்னு. பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தோக்குறவங்களுக்கு. அது என்னன்னா இஞ்சி சாப்பிடணும். இஞ்சி சாப்பிட்றது தான் அந்த பனிஷ்மெண்ட். கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் ரேணுகா. இந்தா, ஆனால் சாப்பிட்டே ஆகணும். போதுமா?
சரி ஓகே, ரேணுகா இஞ்சி சாப்பிட்டா முழுசா சாப்பிட வச்சா அப்புறம் அழுதுருவாவ. ஓகே, இதோட இந்த கேமை எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் போடுற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே பேக்ரவுண்டில் தொடர்ந்து வீடியோ ஷூட் பண்ணலாமா இல்லை வீட்டுக்குள்ளே வச்சு ஷூட் பண்ணுறது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு ட்ரை பண்ணி பார்த்தோம், நல்லா இருக்குன்றதான் நம்புகிறோம். நெக்ஸ்ட் இதை விட பெட்டரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப், ரேணு. பாய்.